ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிவிலியம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்குன்னு ஃபைல் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, அதாவது இந்த எஜுகேஷன் இந்தியா லெவலில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு போர்டு தான் எஜுகேஷனை கொடுத்துட்ருக்காங்க. ஏன் ஒரே போர்டு அண்டருக்குள்ளே இந்தியா லெவலில் சரிங்களா, இந்தியா லெவலில் ஒரே போர்டை வச்சு ஒரே மாதிரியான கல்வி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் பொதுநல வழக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் அமைகிறதா அப்படிங்கிற டைட்டிலில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் அனைத்து மாணவர்களுக்கும் சீரான கல்வியை வழங்க ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் என்கின்ற அமைப்பை நிறுவ மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி வழக்கறிஞரும் பாஜக தலைவருமான அஸ்வினி குமார் உபாத்யாய் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த தாக்கல் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் 6 to 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பாடத்திட்டங்கள் மற்றும் பாடங்கள் கொண்ட சீரான கல்வியை வழங்க வேண்டும். இதற்காக என்று இந்திய இடைநிலை கல்வி வாரியம் சான்றிதழ் மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஆகியவற்றை இணைத்து ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் அமைக்கப்பட வேண்டும். இதற்கு என்று தேசிய அளவில் கல்வி கவுன்சில் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும். சமூக பொருளாதார சமத்துவம் மற்றும் நீதியை அடைவதற்கு தனியார் நிர்வகிக்கும் பள்ளிகள், மத்திய மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தால் நடத்தப்படும் பள்ளிகள் என எதுவாக இருந்தாலும் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் ஒரே பாடத்திட்டம் உருவாக்க மத்திய அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்ற மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி குமார் தாக்கல் செய்த இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக போனால் டைம் எடுத்துகிட்டு போவோம், வீடியோ லென்த்தாக போவோன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் அட்வொகேட் அவர், அதாவது பாஜக தலைவருமான அஸ்வினி குமார் சரிங்களா, அதாவது உபாத்யாய் அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கார். சரிங்களா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாடு முழுவதும் 6 to 14 வயசுக்கு இருக்குல்ல சரிங்களா, அந்த குழந்தைங்களுக்கு சரிங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு வாரியத்தை உருவாக்கணும் சரிங்களா. அதாவது ஒரே நாடு ஒரே கல்வி வாரியம் அப்படின்னு ஒரு வாரியத்தை உருவாக்கி இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் கல்வி கவுன்சில் என்ற அமைப்பையும் உருவாக்க வேண்டும். சமூக பொருளாதார மற்றும் சமத்துவம் மற்றும் நீதி அடைவதற்கு தனியார் நிர்வகிக்கும் பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பிரைவேட் ஸ்கூல், மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தால் நடத்தப்படும் பள்ளிகள் என எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரே மாதிரியான சரிங்களா, அதாவது தொடக்கப்பள்ளி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே ஒரே பாடத்திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் மத்திய அரசுக்கு உத்தரவிடுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அது பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், அதாவது மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணுற ஸ்கூலாக இருக்கட்டும், மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சி நிர்வாகம் அவங்களுடைய கண்ட்ரோலாக கூட இருக்கட்டுமே, எந்த ஸ்கூல் இருந்தால் என்ன, தொடக்கப்பள்ளி அப்படின்னு எடுத்துட்டாவே ஸோ இந்தியா முழுக்க ஒரே பாடத்திட்டமாக உருவாக்குறதுக்கு மத்திய அரசுக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா மனு தாக்கல் சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்த்தா விசாரணைக்கு வரும். ஸோ அது அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க இல்லையா. ஸோ அது எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரிய வரும். பட் இப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் பொதுநல தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சிட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா இது வரைக்கும் இருக்க ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொன்ன மாதிரி ஸோ உள்ளாட்சி நிர்வாகத்து கண்ட்ரோலில் இருக்கும், சில மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கும், ஸோ மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும்னு அதுக்குன்னே தனித்தனியாக போர்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணணும், ஸோ தொடக்க நிலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டாவே ஸோ ஒரே ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வரலாமே அப்படிங்கிறது ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு உத்தரவிடுங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது இனிமேட்டு தான் விசாரணைக்கு வரப்போதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டேக் கேர்.